வணக்கம். என்னோட 2வது பொண்ணு கிண்டர் கார்டன் படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் 26 நாள் தான் ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் சம்மர் லீவ் விட்டுருவாங்க. அதனால அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இங்கிலீஷ் ஆல்பபெட்ல இருக்கிற வேர்ட்ஸை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஏ டே அன்னைக்கு அனிமல் டாய் ஒன்னு கொண்டு வர சொன்னாங்க. பி டே அன்னைக்கு ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் அன்னைக்குரிய ஆல்பபெட் வேர்ட்ஸ் வச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யறாங்க. நான் அந்தந்த நாளைக்கு அந்தந்த லெட்டர் சம்பந்தப்பட்ட சாப்பாடு வகைகளை கொடுத்து விடுறேன். இன்னைக்கு டி டேக்கு டோனட் தோசை செஞ்சுட்டு இருக்கேன். டோனட் மேல இருக்கிற ஸ்பிரிங்கிள்ஸ்க்கு பதில் பீட்ரூட்டை துருவி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன பண்ணலான்னு குழந்தைங்க கிட்டயே கேட்டு அவங்களையும் கடைக்கு கூட்டிட்டு போய் அந்தந்த லெட்டர்ஸ்ல என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு அவங்களே பார்த்து வாங்குறப்போ அவங்களோட ஆர்வம் ரொம்பவே அதிகமாகுது. அவங்க கிட்டயும் யோசனை கேட்டு அவங்களே தேர்ந்தெடுத்த பொருட்களை வச்சு நம்ம சமைச்சு கொடுக்கறப்போ டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பா காலி ஆயிடும். டீக்கு என்ன செய்யலாம்னு கேக்குறப்போ குழந்தைங்க டோனட்ஸ் சொன்னாங்க. நான் தோசைன்னு சொன்னேன். நான் சொன்ன தோசையில நடுவுல ஒரு ஓட்டைய போட்டு அவங்க சொன்ன டோனட் மாதிரி பண்ணி வச்சா டோனட் தோசை 2 டி வருதுன்னு சொன்னேன். உடனே ஒத்துக்கிட்டாங்க. காலையில ஓட்ட போடுறப்போ அந்த சின்ன தோசையை பார்த்த உடனே தோசா டாட்ஸ்னு பேரு வைக்கலான்னு ஐடியா வந்துச்சு. எக்ஸ்ட்ராவா 2 டி கிடைச்சது. டோனட்ஸ் தோசை, டாட்ஸ் தோசை, டேட்ஸ் சட்னி. நான் டெய்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்க இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸா போட்டுட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட பேரு மை ஹெல்தி கிடோ. கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பேர் கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. ஸ்நாக் பாக்ஸுக்கு டி ஃபார் டம்ப்ளிங்னு சத்து மாவு கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருந்தேன். முதல் நாள் நைட்டே கொழுக்கட்டை மாவும் பேரிச்சம்பழ புளி சட்னியும் செஞ்சு வச்சுட்டேன். புளி சேர்த்துக்கிறனால இந்த சட்னியை 2 நாளைக்கு வச்சுக்கலாம். பீட்ரூட் எல்லாம் துருவி வச்சுட்டு கொழுக்கட்டையை நைட்டே புடிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். காலையில அப்படியே எடுத்து இட்லி சட்டியில வேக வச்சுட்டேன். இந்த டேட்ஸ் சட்னி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். காலையில எல்லாருமே தோசையும் டேட்ஸ் சட்னியுமே சாப்பிட்டோம். எங்களுக்கு மதியத்துக்கு அந்த துருவன பீட்ரூட்டை வச்சு பொரியல் பண்ணிட்டு ஒரு லெமன் ரைஸ் மட்டும் வச்சுட்டு முடிச்சுட்டேன். உங்க குழந்தைங்களுக்கும் சாப்பாடு மேல இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.